வேட்டி கட்டிட்டு ஓடுறது கொஞ்சம் சிரமம் தான் போல. ஐயோ, இப்படியும் போக மாட்டேங்குது. அப்பா, வேட்டி கட்டிட்டு ஓட்டும் போது தான் தெரியுது ஏன் சைக்கிளிஸ்டெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு ஓட்டுறாங்கன்னு இப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஐயோ, ரொம்ப கஷ்டம் வேட்டி கட்டிட்டு ஓட்டுறது. ஸோ சைக்கிளிஸ்ட் எல்லாருமே சைக்கிளிங் ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ தான் தெரியுது. ஆக்சுவலாக பேண்ட்டு போட்டு ஓட்டும்போது உங்களோட செயினில் போய் அந்த இது உரசும். அது இல்லாமல் மேலே காலத்துக்கு போடுறது, இது எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கிறது வந்து ஷார்ட்ஸ் தான். ஷார்ட்ஸ் மாதிரி கம்ஃபர்டபுள் வராது. ஸோ இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன்னா, சைக்கிளிங் ஷார்ட்ஸு பார்த்தீங்கன்னா பேடட் ஷார்ட்ஸு, பேடட் இல்லாமல் ஷார்ட்ஸு, பிப் ஷார்ட்ஸ், இது மாதிரி 3 டைப் இருக்குது. ஸோ 3 டைப்பில் பார்த்தீங்கன்னா பிப் ஷார்ட்ஸ் வந்து எதுக்குன்னா லாங் ட்ரைவ் போகிறதுக்காக. இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வரும், ஸ்ட்ராப் மாதிரி வரும். இதே வந்து வெறும் ஷார்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேடு வராது. ஸோ பேடு வராதுங்கிறது இப்போ ரொம்ப மினிமமாக ஒரு 20 கிலோமீட்டர் அப்படி போகிறப்ப அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 50 கிலோமீட்டருக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேடட் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பேடட் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து சேடல் சோர்னஸ் வராது. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான். தேங்க்யூ ஸோ மச்.